வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுத்து நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, ஜூன் மாதம் மீன ராசிக்கு எவ்வாறு உள்ளது, பொறுமை, நிதானம், பிரதானம் 1/6/2026 முதல் 30/6 இதில் மேலே பொறுமையை தான் நம்ம கடைபிடிக்கணும் சார். குரு பகவானுடைய பார்வை வாங்கிட்டோம், எல்லாமும் கிடைக்க போகுது, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய வலிமையும் நாம் பார்க்கணும். 3ஆம் அதிபதி அந்த நம்ம ராசிநாதனுடைய சம்பந்தப்படும் போதெல்லாம் கொஞ்சம் தகராறு ஏற்படும். கணவன் மனைவி உறவு காட்டும், உறவு சார்ந்த விஷயம். ஏன்னா அவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம், இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல சம்மந்தப்படுவார். குரு சுக்கிரன் இணைவு என்பது காதல் சமாச்சாரத்தெல்லாம் வெளிக்கொண்டு வந்துடும். நம்ம முன்பு இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம வெளிப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். அங்கே தாயார் விடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதால தாயார் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். இல்லை தாயாருக்கு நம்மளுக்கும் பகை ஏற்படுகின்ற அமைப்புகள், சண்டை சச்சரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். தந்தையார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் மீனராசிக்காரங்களுக்கு. 12ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நேரம் இந்த குரு பகவான். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம். வேறு எதுவுமே கிடையாது சாமி. உங்கள் வேலைத்தன்மை, வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் விலக போகுது. 4ஆம் இடத்துல 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி நல்லா இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாத கிரகமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணப்படுது, சூரிய பகவானே. அதனால் பயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே விலக போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, போஸ்டிங்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், நிலையான ஒரு பிஸ்னஸ் இல்லை சாமி அப்படின்னு போன மாதிரி வேலைக்கு போனவங்களாம் திடீர்னு பார்த்தா புதுசாக நான் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணம் இந்த மாதம் உருவாகும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக புதன் பகவானோட புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு நேரடி பார்வையாக, அவருடைய பார்வை நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ தொழில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கக்கூடிய காலமாகும். இல்லை நாம் புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். அதுக்கான செலவினத்தை நாமே செய்து கொள்ளலாம் என்ற எண்ணமும் உருவாகும். ஐயா, லாபம் தருகின்ற விஷயம் என்பது உண்டு, நான் இல்லைனே சொல்லலை. லாபம் தருகின்ற விஷயம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு லாபத்துக்கு 2 லாபத்தை நாம் எதிர்பார்க்கின்ற காலம். இந்த விஷயத்தில் நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம்தான். பொறுமையும் நிதானத்தையும் சமநிலையும் எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையும் சமநிலையே இழக்கக்கூடாது. ஏன்னா ஜென்மத்திலையும் சனி பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துலையும் ராகு பகவான் இருக்கிறதால ஆசையை தூண்டும் தேவையில்லாத விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கிய தருணமே. எதில் இருக்கிறீங்களோ இல்லையோ, பெண்கள் விஷயத்தில் மட்டும் எவன் ஒருவன் எதவை அடைக்காவிட்டாலும் நாவினை அடக்கி தீர வேண்டும். ஏன்னா சொல்லுகின்ற சொல் சார்ந்த விஷயம் என்பது ரொம்ப முக்கிய தருணமாக இருக்குது. ஒரு ஸ்பீச்சு தான் முக்கியம். இப்போ நாங்கள் பேசி தான் சம்பாதிக்கிறோம், நாங்கள் இல்லைன்னே சொல்ல. இந்த ஸ்பீச்சு ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் இடம்பெறுகின்ற செவ்வாய், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கம். 3ஆம் இடத்துக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் போவார். அதன் மூலியமாக ஆதாயத்தை தருகின்ற அமைப்பு. நிறைய பேருக்கு ஜாபுக்காக நான் காத்திருந்தால் கவர்மெண்ட் ஜாபுக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம். ஐயா, இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 100% உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது உண்டு. ஐயா, நான் கல்வியில் பெரிய லெவலில் வரணும், கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடை என்பது இல்லாமல் செயல்படும். முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, இந்த செவ்வாய் பகவானால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக ஏற்பட போகுது. இந்த கான்ஃபிடென்ஸ், வேலைக்கு போகிறது, நான் ஆர்மிக்கு போகிறேன், போலீஸ் போகிறேன், பாதுகாப்பு படை என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு போகிறது, செக்யூரிட்டி கார்டாக வச்சு நடத்த போகிறேன், இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் போதுங்க, நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்தெந்த விஷயத்தில் நாம் செய்கின்றோமோ, ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோட எல்லாத்துலேயுமே சொல்கிறோம். அது ஒரு மீன ராசிக்காரங்க இது வரைக்கும் கேட்டகரியில் இது மாதிரி எல்லாமே கிடைக்க போகுது. வருமானத்துக்கு குறை இருக்காது. வருமானத்துக்கான அமைப்பு, வருமானம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல், வங்கி கல்வரது ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதத்துலேருந்து 1/1 மைனஸ் கேட்டகரிக்கு வரத்தை பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்தில் நான் தேர்ந்தெடுத்தனோ அதெல்லாம் இப்போ சரியான முறையில் எனக்கு வரலைங்க, நான் வீடு சார்ந்த விஷயத்தில் கேட்டுருந்தேன், எனக்கு வீடு கட்ட முடியுமா, இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது. வீட்டுக்கு அமைப்பு உண்டு, வருமானத்துக்கு அமைப்பு உண்டு, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு. எல்லாமே இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கின்ற காலங்களாக இருக்க போகுது. தனித்து விடுபெற்ற மீனராசிக்காரங்க இனிமேல் தனியாக வாழ மாட்டீங்க, குடும்பத்தோடு தான் வாழ போகிறீங்க. குடும்ப உறவுகளோடு வாழ்கின்ற காலங்கள் ஏற்பட போகின்றது. தனி கொடுத்தெல்லாம் போயிட்டு இனிமேல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, அதே இடத்துல நம்ம ஊருக்கு அருகாமையிலே கடை திறக்கிறது, இல்லை நம்ம ஊருக்கு அருகாமையிலே ஹோட்டலில் திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. வாழ்க்கை நெறியான விஷயத்தை எடுத்து செல்லுகின்ற அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார். மற்ற கிரகங்கள் வலிமை விட சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் சேர்ந்து காணப்படுறதால லாபம் இது வரைக்கும் வரலைன்னா கண்டிப்பாக வரப்போதிங்க. இது வரைக்கும் லாபமே வரல சாமி, நான் வேலை செஞ்சதும் போதும், நான் பட்டதும் போதுன்ற மாதிரி இந்த வார்த்தைலாம் எப்பவுமே இருக்கும். இந்த விஷயத்தில் நீங்கள் வெளிவர போகிறீங்கன்னா மீனராசிக்காரங்க ஜூன் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். கல்வியில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன்,
வேறு இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்குமா, எனக்கு பெரிய ஜாப்பு கிடைக்குமா, என்னென்ன விஷயத்துக்கு எதிர்பார்க்குறீங்களோ இனி மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண உறவுகளாகட்டும், குழந்தை பேராகட்டும், எல்லாமே த சக்ஸஸ் த லைஃப், வாழ்க்கையை தெளிவான பாதை எடுத்து செல்லுகின்ற காலங்கள். ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சரி, குரு பகவானுடைய ஒளியின் மூலயமாக எல்லா விதமான பரிபாலத்தையும் நாம் பெற்றுவிடலாம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் மட்டுமே போதுமானது. தாயார் தந்தையார் உடல்நலத்தில் அக்கறை, மீண்டும் சொல்லுகின்றேன், தன் உடல்நலத்திலும் மற்றும் தாயார் உடல்நலத்தில் அக்கறை, தந்தையார் உடல்நலத்தில் அக்கறை, இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் இந்த மாதத்தே தெரியும். இந்த குட் நைட் ஸ்டார்ட் நவ். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.